பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும். அந்த ஆண்டுக்கோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம். கடகராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இது நாள் வரை விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் இனி உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் சனிப்பது. கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இது நாள் வரை 12இல் சஞ்சரித்த குரு பகவான் இனி ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். ஜென்மத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் குறையும். படிப்படியான வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருக்கிறார். குரு பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் குறையும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்களது ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். குறிப்பாக மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனியானவர் சஞ்சரிப்பதும் 9இல் சஞ்சரிக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக தொழிலில் படிப்படியான வளர்ச்சிகள் இருக்கும். கடந்த கால நெருக்கடிகள் குறையும். போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற விஷயங்களில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது தற்போதைக்கு நல்லது. ஜென்மத்தில் குருவும் 9இல் சனியும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 2இல் கேது 8இல் ராகு சஞ்சரிப்பதும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியில் கேது 7இல் ராகு என சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் என்றாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது, ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு.
குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் என்றாலும் ராகு கேது சஞ்சாரத்தால் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் சற்று பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து ஓராண்டு காலத்திற்கு சனியின் சாதக சஞ்சாரத்தால் சனி பகவான் 9ல் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, ராகுகால பூஜையில் கலந்து கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நேயர்களே, இதுவரை கடக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனலை கண்டுகளிங்கள். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5, 8க்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரித்தார். இனி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் அடுத்து 1 வருட காலம் சஞ்சரிக்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 12ல் சஞ்சரிப்பதாலும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி அமைய பெற்று அஷ்டம சனி நடப்பதாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஜென்ம ராசியில் கேது 7ல் ராகு என சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது ஆரம்ப நிலையிலே ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது மிக மிக சிறப்பு.